நீங்களாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுவும் கோயில்ல சண்டை போட்டு வாங்கிட்டு போன ஏல புடவையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இங்க ராஜா சேதுபதி ஐயா தான் பேத்திக்கு அவங்க தாத்தா வீட்டுல இருந்து கொடுக்க வேண்டிய நலுங்கு சேலைய கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனாருமா. என்ன சொல்றீங்க? என் தாத்தா உங்ககிட்ட சேலையை கொடுத்து விட்டாரா? ஆமாம்மா, என்னோட பேத்திக்கு என் குடும்பத்துல இருந்து சேலை போகணும், அதை ஏன் சார்பா நீங்க போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாருமா. அது எப்படி சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட அவர் புடவை கொடுத்து அனுப்புவாரு? எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா, அப்படி உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் இருந்தா நீங்களே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்க மாப்பிள்ளை விட்டு புடவை எடுத்துட்டோம். இனி எங்களுக்கு இந்த புடவை தேவைப்படாது, நீங்க எடுத்துட்டு போங்க. சித்தி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. சாமி புடவை வீடு தேடி வந்திருக்கு, அத போய் திரும்ப கொண்டு போன்னு சொல்றீங்க. சாமி புடவைக்காக எல்லாரும் தவம் கிடக்குறாங்க. நீங்க என்னடானா வந்த புடவைய வேண்டான்னு சொல்றீங்க. மா, என்னம்மா இது? ஈஸ்வரி, எங்க அப்பா ஆசையா கொடுத்து அனுப்பின புடவையா நீ வேண்டான்னு சொன்னா அவரும் மனசு வருத்தப்படுவாரு, ரேவதியும் மனசு வருத்தப்படுவா. அம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாப்பா. அம்மா, தாத்தா ஆசையா அனுப்புனத வேண்டான்னு சொல்ல வேண்டாம். எனக்கு என்னவோ இதை உங்க தாத்தாலாம் கொடுத்து அனுப்பின மாதிரி தெரியல. அம்மா, உங்க எல்லாருக்கும் இவ்வளவு டவுட் வருது இல்ல, அதான் போன் இருக்குல்ல, ஒரு கால் பண்ணி சேதுபதி ஐயா கிட்ட கேளுங்க, அவர் சொல்ல போறாரு. அம்மா, அம்மனோட புடவையை தான் என் பேத்தி கட்டணும், அதுதான் என் ஆசைன்னு எங்ககிட்ட சொல்லி அனுப்புனாரு. நீங்க வேணா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கம்மா. அம்மா அதான் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதெல்லாம் ஒன்னும் போன் பேச தேவையில்லை. நீ புடவையை வாங்கிக்கோ.